சிறகடிக்க ஆசை சீரியலில் முத்து கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகர் வெற்றி வசந்த் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கமான இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகும் சீரியல் தான் சிறகடிக்க ஆசை சீரியல். இந்த சீரியலில் முத்து கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகர் தான் வெற்றி வசந்த் பார்க்கறதுக்கு அப்படியே விஜய் சேதுபதி மாதிரியே இருக்கனாலே இவர் சின்னத்திரை விஜய் சேதுபதினு ரசிகர்கள் அளிக்கிறாங்க. இந்த நிலையில் வெற்றி வசந்த் அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் அவர் என்ன பேசியிருக்காருன்னா, எனக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுத்த சீரியல் தான் அது இந்த சிறகடிக்க ஆசை சீரியல் தான். இந்த சீரியலில் முத்து கேரக்டருக்கு நீங்கள் கொடுக்கும் ஆதரவை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு வருத்தமான செய்தியும் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஃபேஸ்புக்கில் ஆரம்பத்தில் தான் இருந்தேன். அப்போது ஒரு சில புகைப்படங்களை அதில் பதிவிட்டிருந்தேன். அதன் பிறகு என்னுடைய அக்கௌண்ட்டில் இருந்த என்னுடைய ஒரு சில புகைப்படங்களை எடுத்துட்டு நான் அந்த அக்கௌண்ட்டை லாக் செய்துட்டேன். ஆனால் என்னை போலவே யாரோ ஒருத்தவங்க அக்கௌண்ட் ஓப்பன் செய்து பயன்படுத்தி வர்றாங்க. அவர்கள் ரசிகர்களிடம் பேசுகிறீர்கள் என்று எனக்கு இப்போ தான் தெரிய வருகிறது. ஆனால் அது நான் கிடையாது. அது என்னுடைய ஒரிஜினல் அக்கௌண்ட் இல்லை. நான் இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் இருக்கிறேன். ஃபேஸ்புக் பக்கத்திலிருந்து என்னுடைய பெயரில் சிலரிடம் புகைப்படங்களை அனுப்ப சொல்வதாக கேள்விப்பட்டேன். தயவுசெய்து யாரும் அப்படி அனுப்பி ஏமாந்துடாதீங்க. நான் சமூக வலைதளத்தில் யாரிடம் பேசுவதே கிடையாது. என்னிடம் வாட்ஸ்அப் இருக்கிறது. அதில் கூட நான் யாரிடம் பேச மாட்டேன். எனக்கு தேவையென்றால் ஃபோன் செய்து மட்டும்தான் பேசுவேன். இன்ஸ்டாகிராமிலும் யார் என்னிடம் பேசினாலும் எனக்கு பேசுவதற்கு நேரம் இல்லை. அதை நான் விரும்பவும் மாட்டேன். அதனால் இது போன்ற பிரபலங்களின் ஐடியிலிருந்து தங்களிடம் நேரடியாக யாராவது வந்து பேசினா ஏமாந்துடாதீங்க அப்படின்னு வெற்றி வசந்த் அவர்கள் அந்த வீடியோவில் பேசியிருக்காரு. இதே மாதிரி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடிகை ஷாலினி அவங்களுடைய பேரில் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அது என்னுடைய அக்கௌண்ட் கிடையாது, அது தவறுதலான அக்கௌண்ட்டு அப்படின்னு ஷாலினி அவங்க சொல்லியிருந்த நிலையில் தற்சமயம் வெற்றி வசந்த் அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயம் தான் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. இதை பார்த்தா ரசிகர்கள் பலரும் தங்களுடைய வருத்தங்களை தெரிவித்து வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க 90s கிட்ஸுகளின் முக்கிய நடிகையாக இருந்தவர் தான் நடிகை ரம்பா. நடிகை ரம்பா தளபதி விஜயுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை ஷேர் பண்ணி, இட் வாஸ் நைஸ் மீட்டிங் யூ ஆன் கேச்சிங் ஆஃப்டர் இயர், கங்க்ராச்சுலேஷன், விஷ் யூ பெஸ்ட், தமிழக வெற்றி கழகம் என்ற கேப்ஷனோடு பதிவிட்டிருக்காங்க. நடிகை ரம்பா விஜய் மற்றும் தனது குடும்பத்துடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணி, பல வருடங்களுக்கு பிறகு உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சியாக இருக்குது, தமிழக வெற்றி கழகம் ஹேஷ்டாக் அப்படின்ட்டு பதிவிட்டிருக்காங்க. இந்த புகைப்படம் தான் தற்சமயம் சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வைரலாகி வருகிறது. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.